வெல்கம் டு ட்ராவல் வித் நந்தினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாண்டிய குல பேரரசி அங்கையக்கரசி நாச்சியார் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மதுரை பற்றி தான். இந்த அம்மனை பார்த்தீங்கன்னா தடாதகைன்னும் கூப்பிடுறாங்க, அங்கையர் கண்ணின்னும் கூப்பிடுறாங்க. அப்படின்னா அழகான மீன் விழி கொண்டவள்னு அர்த்தம். இந்த அம்மனுடைய சிலை பார்த்தீங்கன்னா மரகத கல்லால் செஞ்சனால மரகத வள்ளின்னும் கூப்பிடுறாங்க. இங்க அம்மன் பார்த்தீங்கன்னா நின்ற வடிவில் இருப்பாங்க, கால் ஒன்று மின்னால இருக்கும். ஏன்னா அம்மன் கூப்பிட்ட குரலுக்கு வருவாங்க. இங்க கதைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அம்மன் 2 வயசு குழந்தையா அக்னி குண்டத்திலேருந்து வந்திருப்பாங்க. 3 மார்பகள் இருக்கும். அம்மன் பார்த்தீங்கன்னா மகாராணி, எந்த போர்லையும் அம்மன் தான் ஜெயிச்சிட்டு வருவாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் ஈஸ்வரர் மேலேயே போருக்கு போனாங்க. அங்கே போனோன்னே இவர் தான் நம்ம கணவர்னு புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமேட்டு கல்யாணம் நடக்கும், அழகர் வருவார். 48 வருஷமாக கோயில் மூடி இருந்தது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா 14வது நூற்றாண்டில் டெல்லி சுல்தான் மாலிக் கஃபூர் என்றவர் கோயில் மேலே போருக்கு வந்தார். ஸோ இதை தெரிஞ்சுக்கினா 5 சிவனடியார் என்ன பண்ணாங்கன்னா அந்த சிலை முன்னால் இன்னொரு சிலையை கட்டி வைக்கிறாங்க. மாலிக் கஃபூர் வராரு, அங்கே இருக்கிற லிங்கம் தான் மூலவர் நினச்சின்னு அதை உடைச்சிடுறாரு. ஆனால் கோயிலில் இருக்கிற மூலவர் அது பத்திரமா இருக்குது, செவுர் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற புதையல் எல்லாமும் எடுத்துன்னு போயிடுறாங்க. அப்புறமேட்டு 48 வருஷத்துக்கு அப்புறமா நாயக்கருடைய ஆட்சி வருது. அப்போ அவங்க புது சிலை பண்ணலான்னு நினைக்கிறப்போ ஒரு 95 வயசான பெரியவர் வராரு. வந்தோடனே புது சிலையெல்லாம் பண்ணாதீங்க, இங்கே மூலவர் எல்லாம் பத்திரமா இருக்குது, இந்த செவுரை நீங்கள் உடைச்சிங்கன்னா நீங்கள் சாமியை பார்க்கலான்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி சுந்தரேஸ்வரர் முன்னால் இருக்கிற செவுரையும் மீனாட்சி அம்மன் முன்னால் இருக்கிற செவுரையும் உடைக்கிறாங்க. உடைச்சப்ப பார்த்தா சிவலிங்கத்து மேலே இருந்த பூவு காயாமல் இருந்ததான். அங்கே ஒரு விளக்கும் எரிஞ்சின்னு இருந்தது. சிவலிங்கத்து மேலே இருந்த சந்தனமும் அவ்வளோ ஈரமாக இருந்ததான். ஸோ இது எல்லாமே மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய அற்புதங்கள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 14 கோபுரம் இருக்குது, அதில் 33,000 சிற்பங்கள் இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 1000 கால் மண்டபம் இருக்குது, கிளிகூண்டு மண்டபம் இருக்குது, கொலு மண்டபம் இருக்குது, புது மண்டபம் இருக்குது. குளம் ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே குளத்தில் பார்த்தீங்கன்னா மீனே இருக்காது, தங்க தாமரை இருக்குது. இதோடைய ஆழம் பார்த்தீங்கன்னா 200 அடி இருக்கும், அகலம் பார்த்தீங்கன்னா 148 அடி இருக்குது. மதுரைனாவே சித்திர திருவிழா தான். மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய கல்யாணத்தை பார்க்க மதுரையில் ரொம்ப பெரிய இடத்துல கல்யாணம் வைபவமாக நடக்குது. அம்மாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. மதுரைன்னு சொன்னாலே மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய கல்யாணம் தான். இங்கே மதுரையில் பார்த்தீங்கன்னா கோடான கோடி மக்கள் கல்யாணத்தை பார்க்குறாங்க. இந்த அம்மனுக்கு தாலி பார்த்தீங்கன்னா வைரத்தாலி, திருமங்கலம் என்ற ஊர்லேருந்து இந்த அம்மாவுக்கு தாலி வருது. கண்ணுக்கு மை பார்த்தீங்கன்னா மைட்டான் பட்டியிலேருந்து வருது. இந்த அம்மாவுடைய தாலி கட்டுற முகூர்த்த டைமில் சுமங்கலி பெண்கள் எல்லாம் அவங்க தாலியை புதுப்பிச்சு கட்டிக்கிறாங்க. சித்திர திருவிழாவுடைய விசேஷ நாட்களை சொல்கிறேன். ஏப்ரல் 23 கொடியேற்றம், ஏப்ரல் 30 பட்டாபிஷேகம், மே 1 மீனாட்சி அம்மன் திக் விஜயம், மே 2 மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கல்யாணம், மே 3 திருத்தேரோட்டம், மே 4 எதிர் சேவை, மே 5 கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல். கல்யாணத்தை பார்க்குறவங்க மதுரைக்கு பாருங்க, இல்லைன்னா டைரக்ட் ரிலே டிவியில் வரும் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.